ஏய் அன்னியாங்கார்மி, எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி டேஹம் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஐ வில் ஃபாலோ யூ. ஸோ இதை நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ லைக் கமெண்ட் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் பண்ணிவிடுங்க, ஓகேவா? அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே மூணுமே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க, ஓகே? நான் ரொம்ப பேசிட்டேன், ஸ்ட்ரைட்டாக ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடுறேன். ஸோ நீங்கள் ஸ்கூல் விட்டு இப்போ தான் வெளில வரீங்க. நைட் டைம் ஒரு 8 o'clock இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு பயம். நீங்கள் 12th படிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டடீஸ் இருக்கும், கிளாஸ் வேறு அட்டன் பண்ணும். அதனால் ஸ்கூல்லேயே படிச்சுட்டு நீங்கள் வெளில வர்றீங்க. ஸோ ஸ்ட்ரீட் லைட் கூட அங்கங்கே ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. இருட்டாக வேறு இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பயம் கொடுக்குது. அச்சோ, என்ன இது இவ்வளோ இருட்டாக இருக்குது? என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி எந்த ஒரு இதுவும் காணுமே. இப்போ என்ன பண்ணுவேன்? மூன் கூட இல்லை, எங்கே போச்சுச்சோ சரியில்லை. ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அம்மாவுக்கு கால் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் அம்மா கால் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் அம்மா அட்டன் பண்ணிட்டு, வயன் அம்மாவுக்கு வேலை இருக்குமா, ஆல்ரெடி மீட்டிங்கில் இப்போ தான் முடிஞ்சிச்சு, எல்லாமே முடிச்சுட்டு வர லேட் ஆகும், எப்படியும் 12 ஆகிருன்னு நினைக்கிறேன், நீ பார்த்து வீட்டுக்கு போமா. அம்மா ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. வயன், நீ 12th படிக்கிற, இன்னுமா பயந்துட்டு இருப்ப? இப்படி இருந்தால் எப்படிம்மா காலேஜ்லாம் போவ? அம்மா அது இங்கே பாரு வயன், புரிஞ்சுக்கோ, அம்மாவுக்கு வேலை இருக்குது அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு இன்னும் பயமாக இருக்குது. ஒரு ஹோப் இருந்திருக்கும் அம்மா வருவாங்க அப்படின்ட்டு. அவங்க அம்மா வரலை. ஏன் எங்கள் அம்மா வரலை? ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு வேலை இருக்கும்ல, நம்ம தான் ரொம்ப போல்டாக இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் நடந்துட்டு போகிறீங்க. போகும்போதே உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு டார்ச் லைட்டை ஆன் பண்ணிவிட்டு, இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. அப்பாடி, இப்போ தான் ரிலீஃபாக இருக்குது. கொஞ்சமாச்சும் வெளிச்சம் இருக்குது. இவளுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இல்லை, லைட்டை ஆன் பண்ணி வைக்கணும்னு. ஒரு பொண்ணு ரோட்லேருந்து போகிறாளே, வாங்கணுன்னா தோணாது அப்படின்ட்டு நீ நடந்து போயிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் சவுண்ட் கேட்குது. வந்துட்டானோ? ஒருவேளை அவனாக இருப்பானோ? அச்சோ, இவனை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான் அப்படின்ட்டு அவன் திரும்பி பார்க்கலாமா? இல்லை வேணாம், ஒருவேளை வேறு யாராச்சும் இருந்தா? அவனாக இருந்தானா கண்டிப்பாக வீடு வரைக்கும் ஃபாலோ பண்ணுவான். இவனுக்கு வேறு வேலையே இல்லையா? யாருன்னு தெரியலையே. ஒருவேளை வேறு யாராச்சும் இருக்கும், இருந்தால் ஓடிடலாம், அவனாக இருந்தாலும் ஓடிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் தைரியத்தை வர வச்சுட்டு திரும்புகிறீங்க. நீங்கள் எப்பவும் பார்க்குற ஒரு பர்சன், அவர் ஃபுல்லாகவே பிளாக்கில் கவர் பண்ணிட்டு, மாஸ்க்லாம் போட்டு, ஹூடியெல்லாம் போட்டு, எல்லாமே கவர் பண்ணிட்டு ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்காரு. அவனே தான் என்னை ஃபாலோ பண்ணுறான். ஆனால் வயன் சீக்கிரமாக ஓடிடு அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கிறீங்க. பட் உங்களுக்கு செம்மையாக சொட்டாகுது. அப்படியே ஃபுல்லாக ஏன் இப்படி இருக்குது? வயன் சீக்கிரமாக போயிடு, வீட்டுக்கு சீக்கிரமாக போயிடு அப்படின்ட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே கேட்டே ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு டோரை லாக் பண்ணிட்டு அப்படியே அந்த டோர்லேயே சாஞ்சிட்டு, இவன் லாஸ்ட் 6 months என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. இவன் எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுறான்? ஒருவேளை சைக்கோவாக இருப்பானா? இல்லை இவன் வேறு ஏதாச்சும் அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியலையே. அம்மா கிட்ட சொல்லலான்னு பார்த்தா அவங்க இது ஒரு பேர்டனாக நினைப்பாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது சரியில்லை, நம்ம தான் பார்த்துக்கணும். சொன்னாங்கல்ல அம்மா, நம்ம போல்டாக இருக்கோன்ட்டு, நம்ம போல்டாக இருக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் மேலே போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே சாப்பிட்டுட்டு போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி புக்ஸை ஓப்பன் பண்ணுறீங்க, உங்கள் புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு சரி ஓகே ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோ ஓப்பன் பண்ணுறீங்க. கீழே பார்க்குறீங்க, உங்கள் விண்டோவிலேருந்து அதே பர்சன் அப்படியே அந்த இடத்துலேயே நிற்கிறாரு. என்ன இன்னும் போகலை? அச்சோ, ஏன் இன்னும் போகலை? எனக்கு பயமாக இருக்கு. ஒருவேளை ஜன்னல் வரை ஏறி குதித்து வந்துடுவானோ? இல்லை, வந்தாலும் வந்துடுவான். வயன் லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுறே, நம்ம ஸ்கூல் போய் படிச்சுக்கலாம், அப்போவே லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நீங்கள் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. நீங்கள் லைட்லாம் ஆஃப் பண்ணி தூங்கினதுக்கப்புறம் தான் அந்த பர்சன் ஸ்மோக் பண்ணிவிட்டு
அப்படியே அந்த இடத்த விட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் இப்படியே தூங்கிட்டு இருந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் அம்மா தான், வயன் இன்னும்மா தூங்குற, ஏம்மா லேட்டாக தூங்குனியா என்ன, இன்னும் தூங்கிட்டே இருக்க, இழந்துட ஸ்கூல் போகணும். ஆமாம் அது வந்து எதுக்கு இப்போ பயப்படுற, இல்லை அது வந்தும்மா ஏதாச்சும் ப்ராப்ளமா, ரொம்ப பயப்படுற. இல்லைம்மா அதெல்லாம் இல்லை, நீங்கள் சடனாக எழுப்புனீங்களா அதான் நான் பயந்துட்டேன். சரிம்மா நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன், இந்தா இந்த காஃபியை குடிச்சிட்டு போ, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு வா, கீழே உனக்கு எல்லாமே பண்ணியிருக்கேன், ஃபுட்லாம் நீ சாப்பிட்டு லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போயிடு, புரியுதா அப்படின்ட்டு அந்த காஃபி கப்பை டேபிளில் வச்சுட்டு அவங்க பாட்டி கிளம்பி போயிடுறாங்க. ஸோ நீங்கள் தான் அந்த காஃபியை சிப் பண்ணிட்டு அப்படியே உங்கள் வாஷ்ரூம் போயிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் போட்டு உங்கள் பேக்கையும் எடுத்துகிட்டு கீழே போகிறீங்க. உங்கள் அம்மா ஆல்ரெடி எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ப்ரெட்டையும் ஜாமையும் போட்டு சாப்பிட்டுட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. வயன் உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும். சொல்லுங்கள். இங்கே பாரு வயன், நைட் டைமில் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடு, லேட் நைட்டில் வீட்டுக்கு போகாத. அம்மா அது ஸ்கூலில் எனக்கு தெரியும் நீ எக்ஸ்ட்ரா படிச்சுட்டு இருக்க, பட் அது வீட்டில் வந்து படிக்கலாம்ல, கிளாஸ் தான் எப்படியும் 6 o'clock முடிஞ்சிடும், 8 o'clock வரக்கட்டி நீ என்ன பண்ணுற, அப்புறம் எனக்கு கால் பண்ணிட்டு என் வேலை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பண்ணுற. இங்கே பாருமா, நமக்கு உன் அப்பா இல்லை, நான் தான் பார்த்துக்கணும், எனக்கு அது இம்பார்ட்டன்ட், எனக்கு நீ மட்டும்தான் இருக்க, அதுக்காக உனக்கு சேவிங்லாம் நான் போடணும், உனக்கு காலேஜ் சேர்க்கணும், அதுக்காக தான் அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன். ஆனால் நான் உன்னை கேர் பண்ணணுன்னு மட்டும் நினைக்காத. நைட்டு வரேன் 12 o'clock, மார்னிங் போயிடுறேன், ஆனால் உன் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணணும், 12th நல்ல மார்க் எடு, இதுக்கு மேலே என்னால் எதுவுமே சொல்ல முடியாது, நீ வீட்டில் வந்து படிச்சுக்கோ, அவ்வளோதான், நான் கிளம்புறேன், நீ சாப்பிட்டு போயிடு அப்படின்ட்டு உங்களுக்கு பாக்கெட் மணியும் கொடுத்துட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிடுறாங்க. உங்களுக்கும் தோணுது அவங்க சொல்கிறது கரெக்டு தான், சரி தான், அம்மா சொல்கிறது கரெக்ட் தான், நம்ம சும்மா எதுக்கு அங்கே இருக்கணும், சரி இன்னையிலேருந்து நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி உங்கள் சைக்கிளில் போகணுன்னு சொல்லிட்டு உங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு அப்படியே போகிறீங்க. அப்போ ஒரு பையன், வயன் நில்லு, எங்கே போகிற, ஜாக் நீ என்ன இந்த பக்கம், நானும் உன் ஸ்ட்ரீட் தான், ஆனால் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிற, அது வந்து ஜாக் நான், சரி என்ன நீ எப்போ பாட்டு தனியாக வர தனியாக போகிற, என் கூடயெல்லாம் பேச மாட்டியா, உன் கிளாஸ்மேட் தானே, அது வந்து ஜாக் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜாக்கை பார்க்குறீங்க. அவனும் சைக்கிளை உருட்டிட்டு வாரான். நீ ஏன், நீ தான் நல்ல வெல் செட்டில் ஆச்சு, காரில் வரலாம்ல ஸ்கூலுக்கு, எப்போவும் காரில் தான் வருவேன், இன்றைக்கி நான் புதுசாக சைக்கிளில் வரேன். ஜோச்சோ கேட்குறாளே, ரொம்ப படிப்பிஸ்ட்டு, கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறா, என்ன பதில் சொல்கிறது, இவளை கரெக்ட் பண்ணத்தான் நானே கஷ்டப்பட்டு என் அப்பன்ட்டு சைக்கிள் வாங்கிட்டு வந்தா, இவ என் மேலே நான் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் வாரன்னு கூட தெரியாமல் வெல் செட்டில் அதுண்டு. இளவயன் எனக்கும் போர் அடிச்சு போயிடுச்சு, இப்போ பாரு நான் கார்லேயே வந்துட்டு இருக்கேன், எனக்கு வெளில எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்ல, அதுதான் வேற ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா, அப்படின்னா நீ வந்து உன் வழியில் போக வேண்டியது தானே, எதுக்கு ஏன் பின்னாடி வர்ற. அண்ணவயன் இப்படி கேட்ட, நான் ஸ்கூல்மேட்டு உன் கிளாஸ்மேட்டு உன் கூட வர்றது தப்பு எதுவும் இல்லைல்ல, அதான் வந்தேன். இங்கே பாரு ஜாக், உனக்கு தான் அவ்வளோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, நான் ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறேன், எல்லா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நீ என் கூட வந்ததை பார்த்தா அவங்க ஜெலஸ் ஆகுவாங்க, என்ன ஏதாச்சும் பண்ணிடுவாங்க, அவங்க ஆல்ரெடி நீ என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுட்டு அவ்வளோ ஜெலஸாக பார்க்குறாங்க. என்னால் இதெல்லாம் முடியாது ஜாக், நீ என் பின்னாடி வராத, அது மட்டும் இல்லை நீ என் பக்கத்தில் நின்று உட்காராத சரியா. என்னவோ என்ன இப்படி சொல்கிற, உன் கூட ஃப்ரெண்ட் ஆகலான்னு பார்த்தா நீ இந்த மாதிரியான பேசுகிற, நீ வந்து இந்த ஸ்கூலுக்கு லாஸ்ட் 6 months தான், ஆனால் உன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் ஜாக், புரிஞ்சுக்கோ, எனக்கு ஸ்டடீஸ் தான் இம்பார்ட்டன்ட், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அது இது இந்த லவ் இதெல்லாம் செட் ஆகாது, புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்போ ஜாக் வந்து உங்கள் பின்னாடி எங்கள் ஹேண்டில் பிடிச்சிட்டு, இங்கே பாரு வயன், சரி நான் உங்கள் பக்கத்தில் உட்காரல, அதுக்கு பதிலாக நீ ஒன்று பண்ணணும், என்ன பண்ணி தொலைகிறேன் சொல்லு, என் பக்கத்தில் உட்காரல. இல்லை வயன் நான் உட்கார மாட்டேன், சரி சொல்லு அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அது வந்து எனக்கு இன்றைக்கி பர்த்டே, ஸோ எங்கள் வீட்டில் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஸோ நீ வரணும்,
அதுவும் அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷன் எடுத்து கொடுக்குறான். பார்ட்டிக்கா? ஆமாம், நீ பார்ட்டிக்கு வந்தீன்னா கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அவன் ஸ்மைல் பண்ணிட்டு சொல்கிறான். சரி வந்துடுறேன், அதுக்காக இதுக்கப்புறம் என்னை ஃபாலோ பண்ணிட்டுலாம் வரமாட்டேன்ல? இல்லை, நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் கூட பேசிகிட்டே போகிறீங்க. அப்போ ஃபாலோ பண்ண அந்த பர்சன், என்ன இவன் இங்கேயும் வந்துட்டா, வாய்ஸே இவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது அப்படின்னு பார்த்தா ஜாக் உங்கள் பக்கத்தில் நிற்கிறான்ல, அவன் ஜாக்கை பார்த்து செம்மையாக முறைக்கிறான். அச்சோ முறைக்கிறானே, இவன் எதுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தா இப்போ ஜாக்கையும் முறைக்கிறான்? ஏதாச்சும் பண்ணிடுவானோ? இல்லை, இவன் கண்டிப்பாக பண்ணுவான். ஜாக், நான் கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும், அதுக்கப்புறம் தான் நான் ஸ்கூல் வருவேன், நீ போயிடுன்னு அப்படின்ட்டு அவனை கலட்டி விட்டு நீங்கள் கன்வீனியன்ஸ் ஸ்டோர் போகிறீங்க. அப்படியே உள்ளே போயிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் சைக்கிளை வச்சுட்டு திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு திங்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த பர்சன் அதே பர்சன் தான், அந்த ஹூடியெல்லாம் போட்டு மாஸ்க்லாம் போட்டு அதே பர்சன், நீங்கள் திங்ஸ் எடுக்கிற அதே ரோவில் அவனும் வந்து நிற்கிறான். இப்போ தான் அவங்க பக்கத்தில் வந்து நிற்கிறான். அவங்க செம்ம பயமாக இருக்குது. ஒரு 5 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். இன்னும் இவன் இவ்வளோ கிட்டக்க நிற்கிறான். அச்சோ வயன், சீக்கிரம் போயிடு அப்படின்ட்டு நீங்கள் இன்னும் எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக சில திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கவுண்டருக்கு போகலான்னு போகிறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு திங்ஸ் உங்கள் கண்ணில் பட்டுது. ரொம்ப நேரம் தேடி இருப்பீங்க, சரி ஓகே அதை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திங்ஸை நீங்கள் எடுக்கிறீங்க. பட் உங்களுக்கு எட்டவே இல்லை. என்ன இது எட்டவே மாட்டேங்குது அப்படின்னு அண்ணாந்து பார்க்குறீங்க. அந்த பிளாக் கலர் ஹூடி போட்ட அந்த பர்சன் தான் நீங்கள் எடுக்க போன திங்ஸை எடுத்து அப்படியே உங்கள் இதில் போட்டுடுறாரு. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, 2 பேருமே ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க. அப்படியே உங்கள் ஸ்கர்ட்டை நீங்கள் டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. ஏய் இங்கே பாரு, அந்த ஜாக்கும் பின்னாடி வந்தா அவனை கண்டுக்காத, ரொம்ப நேரம் கூட அவன் கூட பேசாத, சரியா? அவன் பக்கமே போகக்கூடாது அப்படின்ட்டு அந்த இடத்தோட்டு கிளம்பிடுறாரு. என்ன இப்போதான் நம்ம டைம்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறான். ஏன் இப்படி? இவன் வாய்ஸை கேட்கும்போது எனக்கு பயமாக இருக்குது. ஆனால் ஏன் ஜாக் பக்கம் போக வேணாம், அவன் கூட பேச வேணாம்னு சொல்கிறான்? அப்படின்னா இவன் நம்மளை லவ் பண்ணுறானா அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லியிருப்பான்ல. ஆனால் ஏன் எதுக்குமே ஆன்சர் தெரியல. வாயன், சீக்கிரமாக இந்த இடத்தோட்டு போயிடு, இல்லைன்னா உனக்கு ஆபத்து அப்படின்ட்டு நீங்கள் பில் கவுண்டர் போயிட்டு ஃபாஸ்ட்டாக பில்லாம் போட சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு நீங்கள் போயிடுறீங்க உங்கள் ஸ்கூலில் தான். ஸோ அங்கே ஜாக் உங்கள் பக்கத்தில் உட்காரல இன்றைக்கி. இப்போ தான் உங்களுக்கு மைண்ட் ரிலீஃபாக இருக்குது. அப்பாடி இவன் உட்காரலை அப்படின்ட்டு நீங்கள் கிளாஸ் சைட்டில் தான் இருந்திருப்பீங்க, கிளாஸ் ரூமில். ஸோ அப்படியே விண்டோ ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அந்த பர்சன் உங்களோட ஸ்கூல் கேட் தெரியும் நல்லாவே. அந்த கேட்டில் இருந்து உங்களை அப்படியே பார்த்துட்டே இருக்கான். உங்களுக்கு நல்லா தெரியுது அந்த கோல்ட் ஐஸு அப்படி இருக்குது. ஆனால் இவன் ரொம்ப மோசம். இப்படியே தான் என்னை பார்த்துட்டே இருக்கான். இன்றைக்கி வந்து என்கிட்ட பேசிட்டான், ஆனால் பயமாக இருக்குது. இன்றைக்கி பாட்டியை போனதுக்கப்புறம் ஜாக் இதுக்கப்புறம் நம்ம கூட இருக்க மாட்டான், பேச மாட்டான். ஒருவேளை நம்ம ஜாக் கூட பேச உனக்கு பிடிக்கலையோ? ஏன் பிடிக்கல அப்படின்ட்டு நீங்கள் புலம்பிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த அதர் சைட் இந்த பர்சன், வயன் நீ எனக்கு மட்டும்தான்டி, நீ எனக்கு மட்டும்தான், நீ யாரு கூடயும் பேசக்கூடாது, எனக்கு அது பிடிக்காது. உன்னை எவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் நீ என்கிட்ட பேசுறதுக்கு பயப்படுற. இன்றைக்கி நான் உன்கிட்ட வந்து பேசினாலே ஏதோ பேயை பார்த்த மாதிரி தள்ளி போகிற. என்னன்னு தெரிலடி, உன் மேலே அவ்வளோ அப்சஷன் இருக்கு. எனக்கு நீ வேணும், நீ கண்டிப்பாக வேணும்டி. உன்னை இன்னொருத்தருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. உன்னை எப்படியே தான் வைத்தியக்கார மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நீ எனக்கு தான், நீ யார் கூடயும் பேசக்கூடாது அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அந்த இடத்துல பேசிட்டு அந்த இடத்துல கிளம்பிடுறான். உங்களுக்கு இப்படியே ஸ்கூல்லாம் முடிஞ்சிருக்கும். ஸோ உங்கள் பேக்லாம் போட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு அப்படியே வர்றீங்க. ஜாக் பின்னாடியே, வயன் எங்கே போகிற, நில்லு, உனக்கிட்ட ஒன்று கொடுக்கணும், நில்றி அப்படின்னு கத்திட்டே வரான். பட் நீங்கள் கண்டுக்கல, உங்களுக்கு தெரியுது. பட் பின்னாடி அந்த பர்சன் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்பார். ஸோ நீங்களும் பயந்துட்டே இன்றைக்கி மார்னிங் கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் அந்த பர்சன்ஸ் வந்து நினச்சிட்டே பயந்துட்டு அப்படியே உங்கள் வீடு வரைக்கும் போயிடுறீங்க. ஸோ கேட்டை ஓப்பன் பண்ணலான்னு போகிறீங்க. பட் ஜாக் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு, வயன் என்ன வயன், நான் அங்கேருந்து கத்திட்டே வரேன், ஆனால் நீ
எதுக்குமே கண்டுக்காமல் வர்ற? எனக்கு கேட்கல ஜாக். நான் ஹெட்செட் போட்டிருந்தேன். ஓ, ஹெட்செட் போட்டிருந்தியா அப்படின்னு நீங்கள் ஹெட்செட்டை கழட்டுறீங்க. கழட்டிட்டு எதுக்கு என்னை கூப்பிட்டு வந்த? அது வந்து வயன், இந்த அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வா. எனக்கு தெரியும் எங்கள் பார்ட்டி ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஸோ பார்ட்டியில் நீ நல்ல ட்ரெஸ்ஸாக போடணும்ல. இது ரொம்ப பிராண்டடான ட்ரெஸ். ஜாக், நான் இதெல்லாம் உன்கிட்ட கேட்கவே இல்லை. நீ ஏதோ பார்ட்டிக்கு வந்தால் என் பின்னாடி வரமாட்டேன், அதான் வர்றேன்னு சொன்னேன். ஆனால் நீ ஹலோ வயன், இதை போட்டு வா அப்படின்ட்டு அவன் இந்த பாக்ஸ் உங்ககிட்ட கொடுத்துட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிடுறான். ஸோ இது அந்த பர்சன் அங்கேருந்து பார்த்துட்டே இருக்க கோல்டு ஐஸோட. ஸோ நீங்களும் பயந்துட்டு அப்படியே உள்ளே போய் டோர் லாக் பண்ணிட்டு, இந்த ஜாக் ஏன் இப்படி பண்ணுறான்? ஆனால் அவனும் ஏதாச்சும் பண்ணிடுவான்னு பயமாக இருக்குது. சரி அப்படின்ட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ரொம்ப கிராண்டாக இருக்குது. பிளாக் கலர் தான். உங்கள் தைஸு கிட்ட இருக்குது. அது ஷார்ட்டாக. ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுக்குறான்? நான் போடவே மாட்டேன். அதுக்கப்புறம் பார்க்குறேன் எனக்கு ஹீல்ஸில் இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பிளாக்கில் இருக்குது. ஜுவல்ஸ்லாம் பார்க்க செம்ம அழகாக இருக்குது. ஆனால் ரொம்ப பிராண்டாக இருக்குது. எனக்கு புரியுது, அவன் ஃபேமிலிக்கு முன்னாடியே நான் ரொம்ப ரிச்சாக காட்டும்னு நினைக்கிறான். ஆனால் ஏன் இதுக்கெல்லாம் ஜாக் பண்ணுறான்? எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்ட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டு மிரரில் பார்க்குறீங்க. சும்மா அழகாக இருக்கீங்க. ஏன் நீயா இது? எப்படி இருக்க? இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நீ போட்டதே இல்லையே. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உன் லைஃப்பில் இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறது. சரி, ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறது? அந்த பர்சன் இருப்பார்ல அப்படின்னு சொல்லிட்டு விண்டோ ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ அந்த பர்சன் அங்கேயே தான் நிற்கிறாரு. நைட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டை அப்படியே உங்கள் ரூம் லைட்டை ஆஃப் பண்ணுறீங்க. அப்பா போவோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு நீங்கள் ஆஃப் பண்ணுறீங்க. அந்த பர்சன் அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ நீங்கள் போனதுக்கப்புறம் எட்டி பார்த்துட்டு லைட்டை ஆன் பண்ணுறீங்க மறுபடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே மேக்கப்லாம் போட்டுட்டு ஜுவல்லாம் போட்டு ஹை ஹீல்ஸ்லாம் போடுறீங்க. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்படி நடக்கணுன்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேலே ஓவர் கோட்லாம் கொடுத்துருப்பான். அதை போட்டு ஒரு டாக்ஸியை புக் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு கிளம்பிடுறீங்க. ஸோ அது வந்து ஒரு கிளப் தான். அவங்க அம்மாக்கிட்ட எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ பார்ட்டி ஹாலுக்கு போனதுக்கப்புறம் ஸோ ஜாக்குக்கு ஒரு கிஃப்ட்லாம் கொடுப்பீங்க. ஸோ பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் முடியுது. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் இருந்தாலும் பார்ட்டி இன்னும் போயிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு இது சரியில்லை. ஏன்னா அவங்க எல்லாமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜாக் இதெல்லாம் கண்டுக்கல. அவன் பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் பால்கனி போயிட்டு அப்படியே அந்த சீயெல்லாம் பார்க்குறீங்க. ஏன்னா அது ஒரு பீச் சைட் மாதிரி தான். செம்மையாக இருக்கும். இப்படி இருக்குது, ஆனால் இதுவும் நல்லா இருக்குது அப்படின்ட்டு அங்கே ஒரு சேர் இருக்கும். அங்கே உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ ஜாக் உங்கள் முன்னாடி நிற்கிறான். ஜாக், என்ன வயன், நான் எதுக்கு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணேன்னு தெரியுமா உனக்கு? எதுக்கு இன்வைட் பண்ண? நீ என் பின்னாடி வரமாட்டேன்னு சொன்னேன். அதுக்காகத்தானே. நீ வராமல் இருந்தாலும் சரி. பார்ட்டி எப்போ முடியும்? நான் கிளம்பணும். வயன், நான் உன்னை லவ் பண்ணுறேன்டி. எனது லவ்வா? இங்கே பாரு ஜாக், இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. லவ்லாம் வேணாம். எனக்கு உன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன். இங்கே நான் வந்திருக்கவே கூடாது ஜாக் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு நீங்கள் கிளம்புறீங்க. பட் கிளப்பில் அந்த பர்சன் உங்களை அப்படியே பார்த்துட்டே இருந்திருப்பார். ஸோ நீங்கள் போட்டு வந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே நோட் பண்ணியிருப்பேன் இன்ச்சு பை இன்ச்சாக. இவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இங்கே வருவா? இருக்குடி, உனக்கு இருக்குது அப்படின்ட்டு அந்த இடத்துல அந்த பர்சனு கிளம்பிடுறாரு. ஸோ நீங்கள் இப்போ தான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு ரீச் ஆகிட்டு பார்க்குறீங்க. உங்கள் ரூம் போயிட்டு லைட்லாம் ஆன் பண்ணிவிட்டு ஸோ மேலே போட்டு இப்போ ஓவர் கூடாது அப்படியே கலட்டுறீங்க. அப்படியே உங்கள் பெட்டை பார்க்குறீங்க. ஏய், நீ இங்கே என்ன பண்ணுற? அது வந்து எப்படி என் ரூமுக்குள்ளே வந்த? இவ்வளோ நாளாக நீ என் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்த. இப்போ என் ரூம் வரைக்கும் வந்துட்டியா? உனக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் ஏதோ தேடுறீங்க. ஏய், என்ன அடிக்க போறியா? அது உன்னால் முடியுமா? நீ யார்? ஏன் என் பின்னாடி வர்ற? நான் யாரா? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீ யார் நான் சொல்லிட்டா அப்படின்ட்டு உங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறான். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நல்லாவே தெரியும். உன் அப்பா உங்கள் அம்மா விட்டு போயிட்டாரு. நீயும் அம்மா ஒன்றா தான் இருக்கீங்க. உங்களுக்கு யாரும் இல்லைன்ட்டு. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சது தானே என் பின்னாடி ஃபாலோ பண்ணியா? இல்லை, உனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இல்லை, உன்கிட்ட வந்ததுக்கப்புறம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல இங்கேருந்து போயிடு. உன் ஃபேஸில் நீ ஏன் மாஸ்க்கு போட்டு இந்த மாதிரி? இங்கே பாரு,
நான் என்ன மைண்ட் செட்டில் இருந்தால் என்ன மூடை ஆஃப் பண்ணுற மாதிரி பேசுவேன்? ஆ என்ன என்ன மைண்ட் செட்டு? நீ இங்கெல்லாம் இருக்காத, ஃபோன் ஃபோன் எங்கே அப்படின்ட்டு உங்கள் ஃபோனை தான் தேடுறீங்க. பட் உங்கள் ஹேண்ட்பேக்கில் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே கீழே போகிறீங்க. ஏன்னா டைனிங் ஹாலில் தான் உங்கள் ஹேண்ட்பேக் அப்படியே போட்டு வந்திருப்பீங்க. கீழே ஸ்டெப்லேருந்து இறங்கி போனதுக்கப்புறம் அந்த பர்சனை பின்னாடி வந்துட்டு அப்படியே உங்கள் பிடிக்கலான்ட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக போயிட்டு உங்கள் ஃபோன் எடுக்கலான்ட்டு போகிறீங்க. பட் அதுக்குள்ளே அந்த பர்சன் நீங்கள் மேலே போட்டு ஓர் கூட சரியாக கழட்டிக்கும் அப்படியே பார்த்து கழட்டி விட்றாரு. ஸோ உங்கள் பின்னாடி உங்கள் பேக் போஸ் அப்படியே செம்மையாக தெரியும். ஏய் என்னாடி எப்படி இருக்க? ஆனால் நீ இது வரைக்கும் வந்திருக்கக்கூடாதுல்ல அப்படின்ட்டு உங்களை வந்து அவனோட ஷோல்டரில் போட்டு அப்படியே தூக்கிட்டு பெட்ரூம் தான் போகிறான். பெட்ரூம் போட்டு அப்படியே உள்ளே போயிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே பெட்டில் தொப்புன்னு போடுறான். நீங்கள் அப்படியே பவுன்ஸ் ஆகி விழுறீங்க. எதுக்கு என்ன இந்த மாதிரி அரகண்டாக பிஹேவ் பண்ணுற? ஏய் உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? மார்னிங் என்னடி சொன்னேன்? அந்த ஜாக் பின்னாடி வந்தாலும் கண்டுக்காதான் சொன்னேன்ல. வேணுன்ட்டு என்னை வெறுப்பேற்றணுன்ட்டு நீ அவன் கூட கிளப் வரைக்கும் போகிற. எவ்வளோ தைரியம் இருக்கணும். ஆனால் அவன் என் பின்னாடி வர மாட்டேன்னு சொன்னான். அதனால தான் போனேன். என்னது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் தான் உன் மேலே ரொம்ப அப்சஸாக இருக்கேன்னு தெரியும்ல. அப்படி இருந்தும் ஏண்டி என்னை பார்த்தா எச்ச மாதிரி தெரியுதா அப்படின்ட்டு உங்களை ஸ்லாப் பண்ணுறான். அப்படியே உங்களுக்கு ஒரு இருக்குது, கேர் ஆகுது. அப்படியே கீழே தொப்புன்னு விழுந்துடுறீங்க. ஏன்னா நீங்கள் பெட்டில் எழும்பி உட்காந்துருப்பீங்க. ஸோ அப்படியே தான் விழுந்துடுறீங்க. என்னடி ஒரு அடிக்கு அப்படியே மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னு பார்த்தா நீங்கள் அரை மயக்கத்துலாம் இருக்கிப்பீங்க. ஸோ அந்த பர்சன் உங்களுக்கு வாட்டரை தெளிச்சு விட்டு நீங்கள் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை எதுவும் பண்ணிடாத. நான் வந்து அவன் என் ஃப்ரெண்டு கூட இல்லை. அவன் இது பார்ட்டிக்கு கூப்பிட்டான், பர்த்டே பார்ட்டி, அதான் போனேன். ஏய் அதெல்லாம் உன்கிட்ட கேட்கல. எதுக்கு அவன் கூட போனேன்? அவன் கூட நீ ஏன் போனேன்? ஏண்டி போனேன்? ஏன் நான் போனேன்? உனக்கு என்ன? இப்போ தெரியும் பாரு அப்படின்ட்டு உங்களை பெட்டில் அப்படியே போட்டு உங்கள் மேலே ஓவர் ஆகிறான். என்ன பண்ணுற ப்ளீஸ் இந்த மாதிரி வராத. நான் இப்போ தான் 12th படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு லைஃப் இருக்குது. ஓ உனக்கு லைஃப் இருக்கா? என் லைஃபே நீ தாண்டி அப்படின்ட்டு அவனோட மாஸ்க்கை இப்போ தான் ரிமூவ் பண்ணுறான். நீங்கள் பார்க்குறீங்க, செம்ம அழகாக இருக்கான், அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான். அவன் ஐஸ் மட்டும் தனியாக தெரியல, எல்லாமே அப்படியே தெரியுது. அப்படின்னு கொஞ்சம் நேரம் ஒரு ஃபியூ செகண்ட் அப்படியே அவனே பார்க்குறீங்க. ஸோ அந்த பர்சன் பார்த்துட்டு என்ன அழகாக இருக்கானா? அந்த ஜாக்கை விட அழகாக இருக்கானாடி? அது வந்து நீ யார்? உன்னை பார்த்தா ஸ்கூல் மாதிரி தெரியல, காலேஜ் மாதிரி தெரியல. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதில் இதாக இருக்க. சரிடி பண்ணிகிட்டே நான் சொல்கிறேனே நான் யார் எவர் எப்படின்ட்டு, சரியா அப்படின்ட்டு அவன் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறான். எதுக்கு ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணுற? இப்போ என்ன பண்ண போகிற? அவன் கூட மேட்டர் பண்ண போகிறேன்டி. இது சரியாகாது, சரிப்பட்டு வராது. நீ என் கூட தாண்டி, என் கூட தான் இருக்கணும், பார்த்துக்கோ அப்படின்ட்டு அவன் ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பேண்ட்டையும் அப்படியே அன்சிப் பண்ணிட்டு உங்கள் முன்னாடி தான் அப்படியே நேக்டாக படுக்கிறான். நீங்கள் ட்ரெஸ் போட்டிருப்பீங்க. அவனுக்கு வந்து இந்த ட்ரெஸ் அந்த ஜாக் கொடுத்தது தானே, இதை சும்மாலாம் கழட்டக்கூடாது, கிழிச்செறியணும் அப்படின்ட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்து கிழிக்கிறான் வெறித்தனமாக. உங்களுக்கு அப்போவே புரிஞ்சு போச்சு அவன் உங்களை அப்யூஸ் பண்ண போகிறான்ட்டு. நீங்கள் செம்மையாக அழுகுறீங்க. ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க. நான் இங்கே பாரு, அழுதுட்டு நீலிக்கணி வடிக்கிறதெல்லாம் வச்சுக்காத. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. இன்றைக்கி ஒரு நைட் என் கூட இப்படி இது என்னால் முடியாது, நான் இருக்க மாட்டேன். அந்த மாதிரி பொண்ணு இல்லை. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? எனக்கு நீ வேணும் அப்படின்ட்டு அவன் வந்து உங்கள் லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்கள் இன்னும் அழுகுறீங்க, அழுகுறீங்க. ப்ளீஸ் வெற்றி, நீ யார்? ஏன் பின்னாடி வர்ற? இந்த மாதிரி பண்ணுற? ப்ளீஸ் வெற்று, என்னை பார்த்து எனக்கு கொஞ்சம் கூட மனசு காட்ட மாட்டியா? ப்ளீஸ் விட்டுற. அதெல்லாம் விட முடியாதுடி, வேணா உள்ளே வேணா விட்டுறேன் அப்படின்ட்டு
அவன் வந்து உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணியிருப்பான். பட் எதையுமே கண்டுக்கல. அவன் உள்ளே இன்சைட் பண்ணிடுறான். நீங்கள் இது எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு செம்மையாக பெயின் கொடுக்குது. வலிக்குது வலிக்குது ப்ளீஸ் வலிக்குது. நீ யாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் என்ன இந்த மாதிரி பண்ணன்ட்டா. எனக்கு எனக்கு வலிக்குது. நான் யாருன்னு தெரிஞ்சிருக்கோமா? நான் யாருன்னு தெரியணுமாடி? ஆ இப்போ கத்துடி கத்து. தயாங் தயாங்னு மூன் பண்ணுறி. அப்படி இருக்கணும். நீ கத்தும்போது எனக்கு அப்படி ப்ளஷராக இருக்கும். நன்றி தயாங் தயாங். ஓ நான் யாருன்னு தெரியுமா? கிம் தயாங். சரி கேள்விப்பட்டிருப்பியே நியூஸில் எல்லாம். நான் தாண்டி அது. அப்போ நீ மாஃபியாவா? ஓ நான் மாஃபியான்னு தெரிஞ்சிருக்கா? சூப்பர்ல. சூப்பர் 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 சூப்பர். தெரிஞ்சிருக்குல்ல. அது மட்டும் இல்லை, என்ன விஷயம் சொல்லவா? வீன்னு சொல்லு. அப்படின்னா வி அந்த பிஸ்னஸ்மேன் அதுவும்? ஆமாண்டி அதுவும் நான் தான். புரியுதா? உன் அம்மா என் கம்பெனியில் தான் வேலை செய்கிறாங்க. போட்டுறட்டுமா? உங்கள் அம்மா போட்டுறட்டுமாடி? இப்போ எனக்கு கோஆப்ரேட் பண்ணேன்னு வச்சுக்கோவேன், அப்படியே போட்டுருவேன் அம்மாவை. அதுக்கப்புறம் யாரும் இல்லாமல் அனாதையாக இருக்கணும். இப்போ எனக்கு கோஆப்ரேட் பண்ணுறியா? இல்லை 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 உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறேன். அப்போ கத்துடி. தயாங்கு கத்துடி. தயாங்கு கத்துடி. சரி சரி ப்ளீஸ் என் அம்மா மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். சரி நீ கோஆப்ரேட் பண்ணுறத பார்த்து நான் உன் அம்மா எதுவும் பண்ண மாட்டேன். புரியுதா? சரி சரி எனக்கு வலிக்குது. ரொம்ப பெயினாக இருக்குது. ஓ வலிக்குதா? பரவாயில்ல வலிக்கட்டும். எனக்கு ப்ரெஷராக இருக்குது அப்படின்ட்டு உங்களை மேக் அவுட் பண்ணிட்டே இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நீங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உங்கள் பக்கத்தில் தயாங் இல்லை. நீங்கள் செம்மையாக அழுகுறீங்க. இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெட்ஷீட்டை கவர் பண்ணிட்டு அப்படியே உங்கள் நீஸை ஹோல்ட் பண்ணிட்டு செம்மையாக அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போ நான் என்ன சொல்லுவேன்? அம்மாக்கிட்ட என்ன சொல்லுவேன்? என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அழுதுகிட்டே இருக்கும்போது தான் உங்கள் அம்மா எப்பவும் போல் ரூம் டோரை அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வர்றாங்க. நீங்கள் இருக்கிறத போல பார்த்து உங்கள் அம்மாவுக்கு இன்னும் எச்சா அழுக வந்துடுது. ஒயன் என்னம்மா ஆச்சு உனக்கு? அம்மா அம்மா அது வந்து அம்மா அப்படின்ட்டு உங்கள் அம்மா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு என்னடா ஆச்சு உனக்கு? யாரும் அப்படி பண்ணது? அது வந்தும்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழுகுறீங்க. அப்போ தான் உங்கள் அம்மாவுக்கு தெரியுது அந்த டேபிளில் ஒன்று இருக்கும். நீங்கள் அதை பார்த்துருக்க மாட்டீங்க. பட் உங்கள் அம்மா பார்த்துட்டாங்க. ஸோ அதை எடுத்து பார்த்துட்டு அயன் ஏதோ அட்ரஸ், இந்த அட்ரஸில் ஒருவேளை அவன் இருப்பானோ? உன்னை அப்யூஸ் பண்ணுற அளவுக்கு நீ என்னடி பண்ண? தெரியலம்மா. அவன் யார் என்ன எதுவுமே உனக்கு தெரியாதா? இல்லைம்மா யாருன்னு தெரியாது அப்படின்ட்டு உங்கள் அம்மா கிட்ட நீங்கள் மறைக்கிறீங்க. பட் சொல்லலை. ஏன்னா சொன்னால் உங்கள் அம்மா இன்னும் ஃபீல் பண்ணுவாங்கன்ட்டு. ஏண்டி என்கிட்ட நீ எதுவுமே சொல்லலை? ஏதாச்சும் நடந்திருக்கும் சொல்லுடி ப்ளீஸ். அப்போ தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட என்னால் பண்ண முடியும். அம்மா அதெல்லாம் வேணாம்மா. சொல்லுடி. அம்மா அது வந்து அப்படின்ட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறீங்க. அப்போ இங்கே வந்தது நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஒரு டைமாச்சும் என்கிட்ட சொன்னியா? உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா நீ என்கிட்ட முதல்ல சொல்லியிருக்கணும். இந்த அட்ரஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் அந்த நாய் இருப்பான். நான் போய் பார்க்குறேன். நீ முதல்ல ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டிரு. நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகலாம். போலீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அவனை உள்ளே தள்ளலாம் அப்படின்ட்டு உங்கள் அம்மா போயிடுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு அழுதுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகலான்ட்டு போகிறீங்க. பட் உங்களால் எந்திரிக்க கூட முடியல. அப்படியே கீழே விழுந்துடுறீங்க. தடுமாடி ரெஸ்ட் ரூம் போயிட்டு எல்லாமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து அந்த பெட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் அம்மா போயிருப்பாங்கல்ல, அந்த அட்ரஸ் போகணும். அவங்களுக்கு ஐஸ்லாம் வைடாகுது. இது அந்த மாஃபியாவுடைய அட்ரஸ்லையா? இங்கே யாருக்கும் வரத்துக்கு அளவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த கேட்டுக்கிட்டே நிற்கிறாங்க. அந்த கேட்டு அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இங்கே டயாங் வந்து பார்த்துட்டு வந்துட்டாங்க. எனக்கு தெரியும் நீங்கள் தான் வருவீங்கன்ட்டு அப்படின்ட்டு கார்ட்ஸை அனுப்பி அவங்கள கூப்பிட்டு வர சொல்லி அனுப்பிச்சிடான். உங்கள் அம்மா வந்து அப்படியே நிற்கிறாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ கார்ட்ஸ் வந்து மேம் அவங்கள உள்ளே வரட்டான் பாஸ் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் அம்மா எதுவுமே சொல்ல முடியும். அப்படியே உள்ளே போயிட்டு பார்க்குறாங்க.
சார் நீங்களா? நான் தான். அப்போ மாஃபியாவும் நான் தான், உன்னோட பாஸும் நான் தான். உன் பொண்ணை இங்கே அமுச்சு வச்சிரு. ஆனால் அவள் சின்ன பொண்ணு பாஸ். இங்கே பாரு, உன் பொண்ணு எல்லாம் இருக்கிற சேஃப்டி இல்லை, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அவள் எந்து அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்கள் அம்மா எதுவுமே பண்ண முடியல. ஆனால் வயனை விட்டு என்னால் இருக்க முடியாது, அவள் என் குழந்த. நீங்கள் பாரு, நீ எப்படி பார்த்துக்கோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவள் என்னோட குழந்த, இவ்வளோதான். என் குழந்த மாதிரி நான் பார்த்துப்பேன். என் பொண்டாட்டி குழந்த எல்லாம் அவள் தான், புரிஞ்சதா? ஆனால் நான் எப்படி? அவகிட்ட எதுவும் சொல்லாத. அவளுக்கு நான் யாருன்னு தெரியும். அவளை கூப்பிட்டு வந்து இந்த விட்டு எங்கே வர எங்கே போகிற எதுவும் சொல்லாது அப்படின்ட்டு டேங்கோட பேசி அந்த இடத்தோட கிளம்பிடுறான். ஸோ உங்கள் அம்மா எதுவுமே பண்ண முடியல. ஸ்ட்ரைட்டாக உங்கள் வீட்டை வந்து உங்கள் திங்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி ஒரு பேக்கில் எடுத்து போடுறாங்க. ஸோ எங்கள் அம்மா பார்த்துட்டு, அம்மா அம்மா என்னம்மா பண்ணுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம இங்கே இருக்க வேணாம், வாவையன் எங்கேயாச்சும் போயிடலாம் அப்படின்ட்டு உங்களை கூப்பிடுறாங்க. உங்களுக்கு தெரியுமா? எதுவும் பேசாத வயன் அப்படின்ட்டு டாக்ஸி எடுத்துகிட்டு உங்களையும் கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ஸோ இந்த மேன்ஷன் தான் போகிறாங்க. ஸோ நீங்களும் பார்க்குறீங்க, என்ன மேன்ஷன்மா இது, எனக்கு பயமாக இருக்குது. உனக்கு ஆல்ரெடி தெரியும்ல அவன் யாருன்ட்டு. அப்போ நீ என்கிட்ட சொல்லலை? நான் வேறு எங்கேயாச்சும் ஒன்று கூப்பிட்டு போயிருப்பேன்ல. நான் தெரியாமல் இங்கே வந்து அவன் உன்னை கூப்பிட்டு வர சொல்கிறான். நான் மட்டும் கொண்டு போய் விடலைன்னா என்ன பண்ணுவானே தெரியாது. அம்மா என்னால் முடியாதும்மா, அவன்கிட்ட மட்டும் நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு அடம் பிடிக்கிறீங்க. பட் தயாங் தான் முன்னாடியே நிற்பான். அது நீங்கள் உள்ள ஹாலில் போயிருப்பீங்க, ஹாலில் நின்று அழுதுட்டு இருந்திருப்பீங்க. அம்மா என்னால் முடியாதும்மா, அம்மா எங்கேயாச்சும் போகலாம், நம்ம பழைய வீடு இருக்குல்ல அங்கேயே போயிடலாமா? இங்கேயெல்லாம் வேணாம்மா, நம்ம பூசான் கிளம்பிடலாமா? நமக்கு சியோல் வேணாம்மா, இங்கே வேணாம்மா, ப்ளீஸ்மா வாமா போகலாம் அப்படின்ட்டு செம்மையாக அழுகுவீங்க. ஸோ தேங் வந்துட்டு, விட்டிங்கல்ல கிளம்புங்க, உங்களுக்கான பிளேஸ் என் காட்டுவாங்க, அங்கே போய் நீங்கள் சேஃபாக இருங்க, வாயினி என் கூட தான் இருப்பேன். நான் உன் கூட வரமாட்டேன், நான் அம்மாக்கிட்ட போகிறேன். ஏய் அப்படின்ட்டு உங்கள் அம்மா முறைச்சி பார்க்குறான். ஸோ அவங்களும் கிளம்பிடுறாங்க. டைம் உங்களை அப்படியே தூக்கி லிஃப்ட் பண்ணிட்டு அவன் பெட்ரூம் தான் போகிறான். பெட்ரூம் போயிட்டு உங்களை பெட்டில் சாஃப்டாக போட்டு உங்கள் ஹேரை ரப் பண்ணி கொடுத்துட்டு, இங்கே பாரு பேபி, நீ எங்கேயும் போகக்கூடாது, என் கூட தான் இருக்கணும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து உங்கள் நெக்கில் அப்படியே இன்ஜெக்ட் பண்ணிடுறான். நீங்கள் அப்படியே ஃபெயிண்ட் ஆகிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உங்கள் ஐஸில் ஃபேஸ்லாம் அப்படியே சன்லைட் படுது. அந்த அட்மாஸ்பியரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது என்ன இடம், இது சியோலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விண்டோ சைட் வந்து பார்க்குறீங்க. ஒரு பீச் சைட், அந்த பீச்சில் தான் பக்கத்தில் நீங்கள் இருக்கீங்க. பார்க்க அப்படி இருக்குது. ஸோ மேலேருந்து பார்க்குறீங்க, செம்மையாக இருக்குது. ஸோ கீழே இறங்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. போய் பார்த்தா அங்கே ஒரு பர்சன், டேய் முதல்ல அதை சடியை எடுத்து வைடா, என்னடா பண்ணி தொலைகிற, பாஸ் வந்தால் திட்டுவார், மேடம் எழும்பிடுவாங்க, அவங்களுக்கு ஃபுட்லாம் கொடுக்கணும்ல, டேய் என்னடி பண்ணுற, சீக்கிரம் எடுத்து வைடி அப்படின்ட்டு திட்டிகிட்டே இருக்கான். ஸோ நீ கீழே இறங்கி போகிறீங்க. வயன் மேம் வந்துட்டிங்களா? நான் நீங்கள் வந்து இங்கே வருவீங்கன்னு தெரியும், அதான் நான் எல்லாம் பண்ணி வச்சேன். அந்த பாஸ் வந்துடுவார், நீங்கள் இப்போ போய் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. சார் நீங்கள் யார்? நான் என் இன்ட்ரோ கொடுக்கவே இல்லை. ஐ ஆம் ஒசுக்கி, நான் தான் ஒசுக்கி, பாஸோட ஃப்ரெண்டு, பிஏ எல்லாமே நான் தான், என்கிட்ட நீங்கள் எல்லாம் கேட்டுக்கோங்க. உங்கள் ஒசுக்கி, உங்கள் பாஸ் இங்கே? அதுவா, அவர் இப்போ வந்துடுவார் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே திருன்னு முடிச்சுட்டு நிற்கிறீங்க. டேங் தான் அப்படியே வருவான். ஸோ டேங் வார்த்தை பார்த்து எல்லாருமே அப்படியே அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க அவங்க இடத்துக்கு. ஸோ நீங்கள் டைனிங் ஹாலில் நிற்பீங்க. அப்படியே ஒரு பேண்ட் மட்டும்தான் போட்டிருப்பான். ஜிம் ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு சொட்டோடு வருவான். நீங்கள் பார்க்குறீங்க, செம்ம ஹாட்டாக அவள் ஆப்ஸு செஸ்ட்டு அப்படியே தெரியுது. அவன் கையை முறுக்கிட்டே வர்றான். நீங்கள் அவனை அப்படியே பார்த்துட்டு எச்சி முழுங்குறீங்க. என்ன இவன் இப்படி இருக்கான், யாருக்கு அதனால பிடிக்குமே, ஆனால் இவன் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி அப்யூஸ் பண்ணுவேன், இவன் நம்மளுக்கு பிடிக்கக்கூடாது, வயன் எழுந்துரு வயன் அப்படின்ட்டு உங்கள் கணத்துலேயே அடிச்சிக்கிறீங்க. என்னடி என்னை பார்த்து ஃப்ளாட் ஆகிட்டியா என்ன
அப்படின்ட்டு உங்க கிட்ட வர்றான். நீங்கள் அப்படியே அந்த டேபிள்லையே பின்னாடி சாயிறீங்க. ஆ அது வந்து என்னை எங்கே கூப்பிட்டு வந்த? இதுவா? இது வந்து சொல்ல மாட்டேன். இது ரொம்ப சீக்ரெட்டான பிளேஸ். உன்னை அங்கே வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் விட்டு இங்கே வந்துட்டேன். இங்கே பிஸ்னஸ் பார்த்துக்கலாம், நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்கள் கிட்ட வரான். அவனோட சொட்டு வந்து அப்படியே இதெல்லாம் அவங்களோட நெக்கில் உள்ளது. உங்கள் ஃபேஸ்லேலாம் அப்படியே அந்த வேர்வை துளி உங்களுக்கு ஒரு மாதிரி டெம்ப்ட் ஆகுது. அவனுக்கு தான் ஏய் மாறுறீங்க இப்படி இருந்தேன்னு வையேன் அப்படியே உள்ளே இறக்கிடுவேன். என்ன பண்ணுறது, சின்ன பொண்ணாக போயிட்டேன். ஸ்கூல் தான் படிக்கிற, சரி ஓகே உன்னை படித்து எல்லாமே முடித்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்த்தா நீ வேற இப்போ பண்ணுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. நீ நீ ஏன் இப்படி பண்ணுற? நீ யார்? என்னை எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்த? நான் வேற படித்து சொல்கிறேன். ஏய் உனக்கு இன்னும் அடி புரியல? எனக்கு புரியல. நீ வேற ரொம்ப பிரில்லியன்ட்டு கேள்விப்பட்டேன், நல்லா படிக்கிற பொண்ணுன்ட்டு. ஆனால் இந்த மாதிரி இருக்கியே, உனக்கு இன்னும் புரியலையா? அவனை லவ் பண்ணுறேன்டி. லவ்வா? ஆமாம், நான் லவ் பண்ணுறேன். நான் அப்படி தான் மாஃபியா, கொஞ்சம் ரகடாக தான் இருப்பேன். நீ தான் சமாளித்து பார்த்துக்கணும் புருஷனை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சீக்ஸில் கிஸ் பண்ணிட்டு நீ சாப்பிட்டு சரியா? அதுக்கப்புறம் உன்னை இன்றைக்கி ஸ்கூல் கூப்பிட்டு போகணும். நீ ஸ்கூலில் போயிட்டு நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு டைம் பாட்டு கிளம்பிடுறான். பட் நீங்கள் அப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்த்து ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியுது. இன்னும் இவன் மாறி மாறி பேசுகிறான். சைக்கோவா தெரியலையே, பெரிய சைக்கோவாக இருப்பான். இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். பையன் பேசாமல் எஸ் ஆயிரு. இல்லை அது கூட முடியாது, இல்லை எஸ் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உட்காந்துட்டு பார்க்குறீங்க. எல்லா மெய்ட்ஸும் உங்களே தான் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இவங்களாம் எப்படி பார்க்குறாங்க? அப்போ ஒரு மெய்டு வந்துட்டு, மேம் பாஸ் இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட க்ளோஸாக இருந்து நாங்கள் பார்த்ததே இல்லை. ஆனால் இப்போ தான் அவங்கக்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க. நீங்கள் யாருன்னு கேட்டால் கூட அவங்க எதுவும் சொல்லலை. நீங்கள் தான் எங்கள் பாஸை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா? அது யாரும் சொன்னால் நான்லாம் பண்ணிக்கல. எங்களுக்கு தெரியும் பாஸ் உங்களை லவ் பண்ணுறாங்கன்னு. சீக்கிரம் நீங்கள் எங்கள் பாஸை லவ் பண்ணுவீங்க, அவரை கல்யாணம் பண்ணிப்பீங்க. அவர் எவ்வளோ நல்ல பர்சன் தெரியுமா? என்னது நல்ல பர்சனா? அவர் ஒரு மாஃபியா? அதெல்லாம் இல்லை மேம், அவர் மாஃபியா தான். ஆனால் யாரையும் தப்பாலாம் போட்டு தள்ள மாட்டார், கொலை கூட பண்ண மாட்டார். ஆனால் யாராச்சும் அவரை சீட் பண்ணால் மட்டும் போட்டு தள்ளிடுவார். அப்படியா? அப்படின்னா என்னையும் கொன்றுவாரா? இல்லை, அவங்களாம் கொல்ல மாட்டார். பாஸ் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு கேள்விப்பட்டோம். பட் அது நீங்கள் தான். செம்ம அழகாக இருக்கீங்க. ஸ்கூல் போகிறீங்களா? ஆமாம், நான் ஸ்கூல் போகணும். சரி, உங்களுக்கான எல்லா திங்ஸும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். நீங்கள் ரெடி ஆகிட்டு அப்படியே இன்றைக்கி ஸ்கூல் போயிருங்க, பாஸ் உங்களை கொண்டு போய் விட்டுருவார் அப்படின்ட்டு அவங்க உங்ககிட்ட ரொம்ப கேரிங்காக பேசுகிறாங்க. அண்ட் வந்து அவங்க கொஞ்சம் வயசானவங்க தான், ஒரு 40 அந்த மாதிரி ஏஜ் இருக்கும். உங்கள் அம்மா மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா உங்கள் அம்மா அவங்ககிட்ட அப்படிலாம் பேசியிருக்க மாட்டாங்க, எப்போவுமே ஒர்க் அந்த மாதிரி தான் போயிருப்பாங்க. நீங்கள் அவங்ககிட்ட கொஞ்சம் க்ளோஸாக பேசிவிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறீங்க. டேங்கும் வந்து உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை. அப்படியே நீங்கள் ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் போட்டு வர்றீங்க. டேங் உங்களை பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். அவன் பாக்ஸு ஸ்மைல். இப்போ தான் அவன் ஸ்மைலே பண்ணுறான். அந்த ஸ்மைல்லே நீங்கள் ஃப்ளாட்டு. இன்னும் இப்போ சிரிச்சு என்னை கொல்றான். அயன், இவன் நம்மளை அப்யூஸ் பண்ணுவேன், அதை மட்டும் நீ விட்டுறாத. இவன்கிட்ட க்ளோஸே ஆகாது, இவனை அலைய விடணும் அப்படின்ட்டு நீங்கள் எதுவும் பேசல. அப்படியே போய் நிற்கிறீங்க. அவன் வந்து கார் டோரை ஓப்பன் பண்ணி விட்றான். நீங்கள் உள்ளே போய் ஏறிக்கிறீங்க. அப்படி டேங்க் கார் ட்ரைவ் பண்ணிட்டு ஸ்கூலில் கொண்டு போய் உங்களை சேர்த்து விட்டுறான். ஸோ இப்படியே தான் கொஞ்சம் டேஸ் வந்து பாஸ் ஆகுது. நீங்கள் 12th எக்ஸாம் எல்லாமே முடிச்சிட்டீங்க, இப்போ காலேஜ் போக போகிறீங்க. ஸோ டேங்க் உங்ககிட்ட அவன் லவ் யூ சொல்கிறேன்னு சொல்லி கெஞ்சிருப்பான். அவன் ஒரு மாஃபியான்ட்டு மறந்து உங்கள் பின்னாடியே குட்டி போட்டு நாயாட்டும் லவ் யூ சொல்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுவான். பட் நீங்கள் சொல்லவே இல்லை. இப்போ உங்களுக்கு 12th எக்ஸாம் முடிஞ்சிடுச்சா? ஸோ நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. பட் உங்களுக்கு டேங்கிட்ட லவ் சொல்லணும்னு தோணுது. ஏன்னா நீங்கள் டேங்கை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. பட் அவன் வந்து ஜெலஸில் தான் அவங்கள அப்யூஸ் பண்ணியிருப்பான். அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அவன் எவ்வளோ ஜெலசி டைப்புன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் தான் அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது டேங் தான் அப்படியே வருவான். ஸோ வந்து அவன் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகலான்ட்டு போவான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பின்னாடி குடுன்னு போவீங்க. என்னடி எங்கே வர? நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறேன். சரி
போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா அப்படின்ட்டு அவன் போய் சோஃபாவில் உட்காந்துக்கிறான். சரியான மட சம்பராணி. சரி நம்மளே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம், அவன் வருவான் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே பாத்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம். ஸோ உங்கள் ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே அந்த ஷவரில் நிற்கிறீங்க. ஸோ வந்து ஷாம்பூலாம் போட்டுட்டு ஸோ எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு அச்சோ டவல் எடுக்கலையே, ஆனால் டவல் இருக்கே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டோர் லைட்டை ஓப்பன் பண்ணிட்டு டயாங் டயாங் என்னடி எனக்கு டவல் எடுத்து கொடு, நான் டவல் எடுக்கலை. ஓ டவலா இரு அப்படின்ட்டு அவன் எடுத்து தரலான்ட்டு வர்றான். ஸோ கையை நீட்டுறான். நீங்கள் ஹேண்டை பிடிச்சி அப்படியே அந்த பாத்ரூம்குள்ளே இழுத்துடுறீங்க. ஏய் என்னடி பண்ணுற அப்படின்ட்டு நீங்கள் அதுக்குள்ளேயே அந்த டோர் இருக்கும்ல அதை லாக் பண்ணிட்டு அப்படியே அந்த டோர்லேயே சாய்ச்சி வச்சுட்டு அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ நீங்கள் எது ட்ரெஸ்ஸுமே போட்டிருக்க மாட்டீங்க, அவனுக்கு ஃபீல் ஆகுது. என்னடி நீ இப்படியெல்லாம் பண்ண மாட்டியே, ஆனால் என்ன எனக்கு இப்படி பண்ணுற, அது வந்து உன் மேலே நான் விழுந்துட்டேன். என்னது என் மேலே விழுந்துட்டியா, அதான்டி புரியல. டேய் உனக்கு இன்னுமா புரியல, உன்னை லவ் பண்ணுறேன்டா. என்னது அதான்டா லவ் பண்ணுறேன், லவ் யூ. என்னது லவ் பண்ணுறேன், என்னடி சீரியஸாக தான் சொல்கிறியா? ஆமாம் உன்னை லவ் பண்ணுறேன். அதான் நான் ஸ்கூல்லாம் முடிச்சிட்டேன்ல, காலேஜ் போகிறேன்ல, அப்போ எனக்கு பாய் ஃப்ரெண்ட் வேணும்ல, நீ எனக்கு பாய் ஃப்ரெண்டாக இருப்பியா அப்படின்ட்டு ஸ்மைல் பண்ணிட்டே கேட்குறீங்க. ஸோ தேவங்களை பார்த்துட்டா ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கேன் மேடம் இருக்கேன்னு மட்டும் சொன்னால் போதுமா, கிஸ் எல்லாம் இல்லையா, ரொம்ப நாளாச்சு கிஸ்ஸு தந்து அப்படின்ட்டு ஷை ஆகிட்டே கேட்குறீங்க. தேவங்களை பார்த்துட்டு என்னடி முன்னாடி நான் தான் கேட்பேன், இப்போ நீ கேட்குற, அப்போ கேட்டு கூட தர மாட்டியா? சரிடி தர்றேன், முதல்ல டவலை வியர் பண்ணிக்கோ. நான் இப்படி தான் இருப்பேன், ஆல்ரெடி தான் பார்த்துட்டேன்ல. உனக்கு ஷையெல்லாம் இல்லையா? இல்லையே ஷையெல்லாம் இல்லை, அதெல்லாம் போச்சு. நீ நைட்டில் என்னை டைட்டாக ஹக் பண்ணித்தானே தூங்குவ, சும்மா ஆக்ட் பண்ணுவேன்ல, நான் பக்கத்துலேயே வரமாட்டேன், லவ் சொல்கிறேன், அதுக்கப்புறம் தான் வருவேன்ட்டு எனக்கு தெரியும் டேங், நீ என்னென்ன சேட்டை பண்ணுவேன்ட்டு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் டேங் நாட்டியாக ஸ்மைல் பண்ணுறான். ஸோ அப்படியே உங்கள் லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே அந்த பாத்ரூமில் ஒரு 1 ஹவருக்கு மார்னிங் சவுண்ட் மட்டும்தான் கேட்குது. ஓகேடா நான் இதே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து நல்ல ஒன் ஷாட்டில் வர்றேன். பர்பிள் யூ சப்போர்ட் மீ.